ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற இந்த ப்ராசஸில் நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பார்த்துட்டோம், அடுத்து பின் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டோம், அதுக்கடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறதும் பார்த்துட்டோம். இது 4வது ஸ்டெப். இது வந்து யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை எப்படி சப்மிட் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இதையெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாதான் நமக்கு யூடியூப்லேருந்து பணம் சென்ட் பண்ணால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நம்ம ஆல்ரெடி போட்ட அந்த 3 வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுக்கு இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போது ரெவன்யூ வந்து உங்களுக்கு நல்லாவே வருது. அதில் இந்தியாவிலேருந்து ஒரு ரெவன்யூ வருது. அதேமாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் வந்து உங்கள் சேனலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து யாராவது உங்கள் சேனலை பார்த்து அதன் மூலம் ரெவன்யூ வருதுன்னா அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். இப்போ என்னோடய மந்த்லி ரெவன்யூவில் 100 ரூபான்றது அமெரிக்காலேருந்து எனக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? அது மூலமாக வந்திருக்கு அந்த கண்ட்ரிலேருந்து அப்படின்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாயில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னா 30% டேக்ஸ் கட்டணும். அதாவது 100 ரூபாய்க்கு 30 ரூபா டேக்ஸ் கட்டணும். இது எல்லாருக்குமே வந்து பொதுவானது தான். எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணும்போது அவங்க அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க 30% டேக்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% தான் பிடிப்பாங்க. அதுக்கு கம்மியாலாம் இல்லை. கம்மியாக இருக்கிறதே 15% தான். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலை, அப்படி இல்லை இது வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரினா உங்களுக்கு 30% வந்து அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அமெரிக்காவிலேருந்து உங்கள் சேனலுக்கு ரெவன்யூ வந்திருந்தால் மட்டும்தான் பிடிப்பாங்க, ஓகேங்களா? அதாவது அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த ரெவன்யூக்கு மட்டும்தான் பிடிக்க முடியும். ஓவராலாக உங்களுக்கு இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் மொத்தமாக சம்பாரிச்சு அந்த பைசாலேருந்து தான் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்காவிலேருந்து வந்த ரெவன்யூ மட்டும்தான் அந்த மாதிரி டேக்ஸ் பிடிச்சிட்டு சென்ட் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் வந்து மினிமம் அமௌண்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு 10 ரூபா அமெரிக்காலேருந்து வந்தால் கூட அதில் வந்து 30% பிடிப்பாங்க. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணலன்னா, டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தால் 15% தான் பிடிப்பாங்க. அடுத்து நிறைய பேர் கேட்குற ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆட்சன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு கூட ஆட் பண்ணுறது அப்பயே கேட்க மாட்டாங்க. ஒரு $10 ரீச் ஆனால் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து அப்பயே வந்து அவைலபிள் ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்போ வேணால் போய் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக கூட இந்த யூஎஸ் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கடைசியாக கூட பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேக்ஸ் டாக்குமெண்ட்டை ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்காம ரிஜெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பேன் கார்டு யூஸ் பண்ணாமல் பாஸ்போர்ட்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ வச்சு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நேம் லாக் ஆகிட்ருக்கோம், ஓகேங்களா? நேம் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நேம் லாக் ஆகிடும். அதை நம்ம எடிட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு தெரியும். அப்படி நேம் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே அந்த ஐடி நேமும் இருக்கணும், ஓகேங்களா? இது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமே இது தான், ஓகேங்களா? உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நேமும் நீங்கள் ஆல்ரெடி ஐடி வெரிஃபை பண்ண நேமும் பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகிடும், ஓகேங்களா? ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்காது. இதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இதை நான் யாராருக்கெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஐடியை வச்சு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். அந்த ஐடியில் இருக்கிற நேமும் என்னோடய பேன் கார்டில் இருக்கிற நேமும் மாறி மாறி இருக்குது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே வந்து யூஎஸ் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது நேமு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து நான் அப்ளை பண்ண உடனே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. எதனாலனா நம்ம பேன் கார்டை வச்சு தான் வந்து ஐடி வெரிஃபிகேஷனே பண்ணியிருந்தோம். அதனால் அடுத்து நம்ம பேன் கார்டை வச்சு யூஎஸ் டாக்குமெண்ட் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி பேன் கார்டு வந்து அங்கே கொடுத்துருக்கிறதுனால உடனே நம்மளுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்கன்னா பேன் கார்டை வச்சு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூஎஸ் டேக்ஸ் டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. அது நீங்கள் சாதாரணமாக கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி அதில் ஆட்சன்ஸ்னு சர்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்சன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எந்த இமெயில் ஐடியில் இருக்கோ அந்த இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிங்க. நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி அதில் பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து யூடியூப் இந்தியா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு டிஃபால்ட்டாக ஆட்சன்ஸ்னு இருக்கும். ஆட்சன்ஸ் இருக்கக்கூடாது, யூடியூப் தான் இருக்கணும். யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்து கீழே பாருங்கள், லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் இருக்கும். அதில் உங்கள் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள்,
இதில் யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோன்னு இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் ப்ரொஃபைலில் உங்கள் நேம் இருக்குது பாருங்கள், இந்த நேம் வந்து உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிங்க. நீங்கள் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணுறீங்க அப்படின்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நேம் வந்து செட் பண்ணுறங்க. எதுக்காக நேம் வந்து கரெக்டாக செட் பண்ண சொல்கிறோன்னா, அவங்க அந்த பேன் கார்டு டீட்டெயில் நம்ம கொடுப்போம், அப்படி கொடுக்கும்போது அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்போ நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ணும்போது வேறு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு பண்ணிவிட்டு அதுலேயும் பேன் கார்ட்லேயும் நேம் வேறு இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஐடி வெரிஃபை பண்ணுறீங்கன்னா பேன் கார்டை வச்சு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து இதுவும் வந்து முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேமெண்ட் ப்ரொஃபைலில் கீழே யுனைடெட் ஸ்டேட் டேக்ஸ் இன்ஃபோ இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அங்கே பென்சில் மார்க் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோட இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்கள் அந்த ஆட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து ஸ்டார்ட் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயிலோட பாஸ்வேர்டு வந்து போட சொல்லி கேட்கும். நீங்கள் உங்கள் இமெயிலோட பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் வந்து திரும்ப வந்து லாகின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான். இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் டைப் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அது நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது வந்து நீங்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கீங்களா இல்லை அமெரிக்கன் சிட்டிசனான்னு கேட்குறாங்க. நம்ம கிடையாது, அதனால் வந்து நோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாராவது அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துங்க. அடுத்து ஃபார்ம் டைப் கேட்குறாங்க. இதில் W8 பென்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக இருக்கவங்க எல்லோரும் அதை தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் கம்பெனி அந்த மாதிரி எதாவது ஃபில் பண்ணுறீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ECI, அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே ஸ்டார்ட் W8 பென் ஃபார்ம்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்துடுங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ணணும். ஆல்ரெடி நேம் இருந்தால் அப்படியே விட்டுருங்க, அது கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க பாருங்கள், கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க. நம்ம கண்ட்ரி இந்தியா, அதனால் இந்தியா நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபாரின் டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து உங்களுடைய பேன் கார்டோட நம்பர் வந்து டைப் பண்ணணும். பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணணும். கண்ட்ரி ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் உங்கள் அட்ரஸை வந்து டைப் பண்ணுறங்க. ஆல்ரெடி நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் கிளிக் பண்ண உடனே காட்டும், அதை அப்படியே வந்து அப்ளை பண்ணிங்க. அடுத்து வந்து போஸ்டல் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது லெட்டர் அவங்க சென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அடுத்து வந்து உங்களுக்கு டேக்ஸ் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுவான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் உங்களுக்கு 15% தான் கட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அது நம்ம பண்ண போகிறோம், அதனால் எஸ் கொடுத்துங்க. எஸ் கொடுத்துட்டு கீழே இருக்க பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே 3 பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த 3 பாக்ஸையும் வந்து நம்ம கம்பல்சரி செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு டேக்ஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. நான் என்னென்ன பண்ணியிருக்கேனோ அதை அப்படியே கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணுங்கள். இதில் ஆர்டிகல் 12 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் வந்து 15% இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பாக்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து சர்வீசஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஆர்டிகல் 7 வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் வந்து 0% வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக மோஷன் பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் ஆர்டிகல் 12 வரணும். செகண்ட் பாக்ஸில் வந்து 15% செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்து நீங்கள் அமெரிக்காவில் ஏதாவது வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்னு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணதில்லை, அதனால் நோ கொடுத்துட்டு கீழே இருக்கிற செக் பாக்ஸ் வந்து டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்களும் அமெரிக்கா போனது கிடையாதுன்னா இந்த நோன்ற பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணி நான் கொடுத்த மாதிரியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து டேக்ஸ் ரிப்போர்ட்டிங், இதில் கோ பேப்பர்லெஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஐ அக்செப்ட் இருக்கும், அது செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நடுவில் பாருங்கள் கெட் டாக்குமெண்ட் பை போஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டாக்குமெண்ட்லாம் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டிக் பண்ணுங்கள். வேணாம் நான் வந்து டேரெக்டாக ஆட்சன்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ண வேணாம். நான் டேரெக்டாக வந்து ஆட்சன்ஸில் டவுன்லோட் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து கொடுக்கல. அப்படி என்ன டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் தான் சென்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 4 பக்கம் வரும், ஓகேங்களா. அந்த ஃபார்ம் எதுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ பிடிக்கிறாங்க அந்த டீட்டெயிலை பற்றி அந்த ஃபார்மில் இருக்கும், ஓகேங்களா. இப்போது அது எதுக்கு உங்களுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலே நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணுறீங்க, அமெரிக்காவில் சம்பாதிச்ச அதையும் வந்து நான் காட்டி ஆகணும், எனக்கு இங்கே நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன் இந்தியாவில் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரூஃப் காட்டுறதுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படலாம், ஓகேங்களா. இல்லை நான்லாம் அதை கட்டலை ப்ரோ அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு அது தேவைப்படாது. நம்மளுக்கு வேணும்னா கூட வந்து நம்ம ஆட்சன்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து தேவையில்லை, அதனால் நான் வந்து அதை செலக்ட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை சும்மாச்சா எப்படி வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து ஐ கன்ஃபார்ம்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அதாவது ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாமே காட்டும். அது வந்து நான் கரெக்டு தான், என் நாலேஜ் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதை கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபை அண்ட் சைன் இருக்குது பாருங்கள், இதில் அண்டர் ப்ரையாரிட்டிஸ் இருக்குது பாருங்கள், அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. அதை பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து இங்கே ஒரு ஐ சர்டிஃபைன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே இயர் கொடுத்துருப்பாங்க, இதில் 2020 இருக்கும், இங்கே 24ன்னு வச்சுங்க. அதாவது கரண்ட் இயர் கொடுக்கணும். இது 2024ன்றதுனால நம்ம 2024 கொடுக்குறோம். அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொடுக்க வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம், அது அவசியம் கிடையாது. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பாக்ஸ் இருக்கும், இதில் எஸ் நோன்னு இருக்கும். இதில் எஸ் தான் நம்ம கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு கீழே வந்து உங்கள் நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட் ஆகிருக்கும். ஓகேங்களா, உங்கள் நேம் இருக்கும், ஆனால் அது வந்து நம்மளால் சேஞ்செலாம் பண்ண முடியாது, ஹைட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் அந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் பேன் கார்டை வச்சு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து கிடச்சிடும். நமக்கு வந்து அந்த கிளிக் பண்ண உடனே வந்து கிடச்சிடுச்சு, ஏன்னா நம்ம பேன் கார்டை வச்சு தான் வந்து ஐடி வெரிஃபை பண்ணியிருந்தோம். இல்லைனா சில பேருக்கு வந்து ப்ராசஸிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது ஒரு 2 டேஸ்க்குள்ளே கூட ஆகலாம். அதனால் நீங்கள் வந்து உடனே கிடைக்கலாம் கூட கவலைப்படாதீங்க, அது கிடச்சிரும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நாள் வரையும் கூட ஆகலாம் அதுக்கு. ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரிஜெக்டட் அப்படி வந்துடுச்சுன்னா அது நம்ம நேம் நீங்கள் கொடுத்தல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்லோட் வந்துச்சு பாருங்கள், நமக்கு ஒரு மெயிலும் வரும் அப்லோட் ஆகிடுச்சுன்னா. இதில் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அட்ரஸ் கொடுத்துருந்தோம் அது கொடுத்துருப்பாங்க, டேக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம், நம்ம டெவலப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்தில் தான் அந்த டாக்குமெண்ட்டு ரெடி ஆகும், அப்போ தான் நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா, ஒவ்வொரு இயரும் அந்த மார்ச் மாதத்தில் மார்ச் பிப்ரவரி அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ரெடியாக இருக்கும், நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கெட் பை போஸ்ட் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் டேரெக்டாக, நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் AdSense அக்கௌண்ட்டு உங்களுக்கு $100 ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துடும். கம்ப்ளீட்டாக செட்டப் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த 4 லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.